எடுக்க மாட்டேங்களே. இந்த ஆள் எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு? ஹலோ. சம்பந்திமா, தேவிக்கு பிரசவ வலி வந்து அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணா போக மாட்டேங்குது. மாப்பிள்ளை எங்க இருக்காரு? கொஞ்சம் அவசரமா அவரை கூட்டிக்கிட்டு ஒய்ஆர்கே ஹாஸ்பிட்டல் வர முடியுமா? உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா உரைக்காதா? எதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க? இத பாருங்க, அந்த கயல் கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். என் புள்ள விக்னேஷ் அந்த தேவிய மொத்தமா தலைமுழுகிட்டான். சும்மா இந்த போன் பண்ணி அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படி அது இதுன்னு சொல்லி எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த சொல்லாதீங்க. அப்புறம் நான் வேற மாதிரி பேசுவேன். போன வைங்க. இல்ல 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 சம்பந்தியம்மா, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கம்மா. இதெல்லாம் பெரிய பாவம்மா. யோ, நீ பண்ணதை விடவா நான் பாவம் பண்றேன்? கூட பிறந்த தம்பியோட பசங்களையே அழிக்கணும்னு நினைச்சவன் தானே நீ. நீ பாவம் புண்ணியத்தை பத்தி பேசுறியா? மரியாதையா போனை வச்சிரு. உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சம்பந்தியம்மா சம்பந்தியம்மா வைக்காதீங்க. கேக்குதாம்மா? எழில் என்ன வந்துட்டாங்க. தம்பி தேவி அக்கா, என்னாச்சு? அண்ணா, லிஃப்ட் ஓபன் பண்ண இன்னும் டைம் ஆகும் சொல்றாங்க. என்னன்னு வந்து பாருங்க அண்ணா. பாருங்க. கையில 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 கேக்குதா? கையில கையில மாப்ள உள்ள தேவி கையில காமாட்சி எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் என்னடானா லிஃப்ட் மெக்கானிக் 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகும்ன்றான். உள்ள புள்ளதாச்சி புள்ள என்ன பண்றானே தெரியல. எல்லாரும் உள்ள தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. கையில கயல் கையில கயல் காமாட்சி கேக்குதா? கேக்குதா? கயல் தேவி 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 ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஐயோ ஆகா. தேவி தேவி ஒரு நிமிஷம் இரு. கயல் கேக்குதா? கயல் காமாட்சி கயல் அத்தை தேவி கயல் கையில கேக்குதா? கையில அண்ணே யாராச்சும் இருக்கீங்களா? அக்கா அக்கா முடியலக்கா. அக்கா கையில அம்மா ஒரு நிமிஷம். யாராச்சும் இருக்கீங்களா? நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். கயல் வாய்ஸ் கேக்குது. கயல் கயல் காமாட்சி கயல் பெரியப்பா கூப்பிடுறமா கேக்குதா? கேக்குதா? ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா லிஃப்ட் ரூம் எந்த பக்கம்? இந்த பக்கம் படியேறி போணும். வாங்க. மாப்ள வாங்க. இதான் மாப்ள இந்த ரூம் தான். கயல் கேக்குதா? யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். அத்தை பயப்படாதீங்க. அண்ணி அண்ணி பயப்படாதீங்க. கயல் கேக்குதா? கயல் நான் மேல ஹெட் ரூம்ல இருக்க. கயல் கேக்குதா? கயல் பெரியப்பா பெரியப்பா கேக்குதா? பெரியப்பா கயல் பயப்படாத, நான் வந்துட்டேன். எழில் எழில் கேக்குதா? உன்னை எப்படியாச்சும் நான் வெளியே கொண்டு வந்துருவேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. எழில் எழில் இங்க ஆக்சிஜன் கம்மியா இருக்கு. எழில் எழில் இங்க மூச்சு விட முடியல. கேக்கல. ஐயோ தேவியால மூச்சு விட முடியல. அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும். எழில் அது வரைக்கும் தேவிக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. உடனடியா இப்ப ஆக்சிஜன் தேவைப்படுது. ஆக்சிஜனா? டாக்டர் கிட்ட சொல்லி ஆக்சிஜனுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. கையிலான இங்கிருந்து எப்படி குடுக்கிறது? எழில் எழில் லிஃப்ட்ல இருக்கிற எக்ஸாஸ்ட் ஃபேனை உடைச்சிட்டேன். அது வழியா இருக்கிற கேப்ல
நீங்க ஆக்ஸிஜனோட பைப் அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க ப்ளீஸ். சூப்பர். மாப்ள அவ என்ன சொல்றா கேட்கலையே. அங்க தேவிக்கு மூச்சு திணறல் அதிகமா இருக்கா. உடனே டாக்டர் கிட்ட சொல்லி ஆக்ஸிஜன் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றா. சரி உடனே போய் டாக்டரை பார்க்கலாம். வாங்க. ஏப்பா கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுப்பா. 2 minutes. தேவி தேவி அத்தை பயப்படாதீங்க அத்தை. எழில் தம்பி வந்தாச்சு. ஓகே நான் பாத்துக்கிறேன். லிஃப்ட் ஓபன் பண்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்றாங்க. தேவி எங்க மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காளா. அவளுக்கு ஆக்ஸிஜன் தேவை. உடனே ஆக்ஸிஜன் சிலிண்டர் டியூப உடைஞ்ச ஃபேன் ஓட்ட வழியா உள்ள அனுப்பணும்னு கையில் சொல்ல சொன்னா. ஆனா லாஜிக்கா அது எப்படி முடியும்? சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார். வேற ஆப்ஷனே இல்ல சார். அங்க தேவி மூச்சு விட முடியாம ஏதோ ஆயிடக்கூடாது சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ். டாக்டர் அது எப்படி டாக்டர் டாக்டர் ஒரு நிமிஷம் இருங்க, யோசிக்காதீங்க. அங்க என் பொண்ணு தேவியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாம கொஞ்சம் காப்பாத்துங்க டாக்டர். சரி ஓகே கொஞ்சம் பொறுமையா இருங்க. கருணா டாக்டர். உடனே ஆக்ஸிஜன் சிலிண்டரை லிஃப்ட் ரூமுக்கு கொண்டு ஓகே, போங்க. டாக்டர். சீக்கிரம் டாக்டர் நீங்க வாங்க போலாம். வாங்க சார். வாங்க டாக்டர். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆளுக்கு லிஃப்ட சரி பண்ண தெரியுமா தெரியாதா? அத்தை ஏ தானா இவரு சரி பண்றதுக்குள்ள தேவிக்கு ஏதாவது ஆயிடுமா? அபசகுணமா பேசாதீங்க அத்தை. தேவிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன தெரியும் அக்கா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க. தேவி அன்னைக்கு ஒண்ணும் ஆகாது. தேவி 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 இங்க பாரு. தேவி ஆக்ஸிஜன் கொடுக்கறாங்க. தேவி இரு. எழில் அண்ணா அத்தை கையல் சீக்கிரம் அனுப்புங்க. கேக்குதா? கொஞ்சம் சீக்கிரம். தம்பி தம்பி என்ன பண்ண போறீங்க தம்பி? என்னென்ன அக்கா இருங்க நான் சொல்றேன். சீக்கிரம் தேவிக்கு இங்கிருந்து ஆக்ஸிஜன் கொடுக்க போறோம். தேவி கயல்